இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதில் ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் கூட ஏசப்பா நம்மோட வேதத்துல இருந்து சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனம் ஸ்லாம்ஸ் சாப்டர் 29 verse 11 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த காலை வேளையில ஏசப்பா உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். ஆமென். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வாழ்க்கையில ஒரு பலனை பார்க்க முடியல, எது செஞ்சாலும் தோல்வியா இருக்கிறது, மாம்ச பலத்துல நம்ம எது செஞ்சாலும் காரியங்கள் தடைப்பட்டு தான் போகும். நம்முடைய சுய மாம்ச பலத்துல நம்ம செயல்படும் போது நம்முடைய காரியங்கள் ஜெயமா இருக்காது. ஆனா ஏசப்போட பலத்துல செஞ்சு பாருங்களேன், கர்த்தர் பெரிய ஜெயத்தை நம்ம கொடுப்பார், காரியங்களை வாய்க்க செய்வார். இந்த தேவ பலத்தினால கர்த்தர் இந்த நாளில அவர் உங்களை நிரப்ப போகிறார். ஆமென். பலனை பார்க்க முடியல, ஏதோ உடம்பெல்லாம் அரிச்சு போட்ட மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு சோர்வா, இன்னைக்கு ஏசப்பா உங்களை பலப்படுத்த போகிறார். ரெண்டாவது சொல்றாரு, நான் உனக்கு சமாதானத்தை அருளி. ஆமென். என் குடும்பத்தை சமாதானமே பார்க்க முடியல, நாங்க சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷமா நிம்மதியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எங்க வாழ்க்கையில என் உள்ளத்திலேயே ஒரு நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு கடமைக்காக வாழ்ற நினைக்கிறீங்களா? உங்க உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு சமாதானம் தரப்போகிறேன். ஆமென். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நேரத்துக்கு தான், ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அது நித்தியமான சமாதானம். ஆமென். அவர் உங்க உள்ளத்துல வருவார். ஆனால் நீங்க தேடுகிறதான சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் தரது அவர் ஆயத்தமா இருக்கிறார். மூணாவது சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். வாழ்க்கையில தரித்திரமா, கஷ்டமா, இல்லைங்களா, கடன் இல்லை, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கோம், யாத்தா வாழ்றதுன்னு தெரியல, ஏன் இந்த வாழ்க்கையை நினைக்கிறீங்களா? ஆமென். இல்லைங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க செய்யற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, நீங்க செய்யற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நீ வாக்குத்தத்தம் கொடுத்தீர் அல்லவா, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சமாதானம் தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களா? ஆண்டவரே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில அப்பா, நீர் எங்களோட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நான் உங்களுக்கு பலம் கொடுப்பேன் என்று சொன்னீங்களா? ஆண்டவரே அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவ பலத்தினால் நிரப்புவீராக. அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் மாறுபடியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரப்பா, தேவ சமாதானம் உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அவங்க உள்ளத்துல இருக்கிற பாரங்கள், கலக்கங்கள், ஆண்டவரே, வேதனை எல்லாம் மாற்றி போட்டு இந்த நாளில அப்பா தெய்வீக சமாதானம் அவங்களுக்குள்ள உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஆண்டவரே, அவங்க வாழ்க்கைக்கிற எல்லா கஷ்டங்கள் மாறட்டும், எல்லா தரித்திரங்கள் மாறட்டும், எல்லா கடன்கள் மாறட்டும். ஆண்டவரே, தெய்வீக ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்தில் உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நீர் அவங்களை ஆசீர்வதிக்கப்படுக்காய் ஸ்தோத்திரம். அடி செய்ததுக்காக நன்றி. உங்க நாம மாற்றமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless.